தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இரவு தொடங்கிய கனமழை அதிகாலை வரை இடியுடன் பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. குறிப்பாக ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை, டாக்டர் எம்ஜிஆர் நகர், கணபதி நகர், ரங்கா நகர் பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியது. மேலும் மேட்டுவாய்க்கால் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் பல இடங்களில் மின்கம்பங்களும் சேதமடைந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிட்டு நிரந்தர தீர்வு காண்பதற்காக பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். மேலும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர் சிவக்குமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூகி பிரகாசம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாண இருதயராஜ், டாக்டர் எம்ஜிஆர் நகர் நல்வாழ்வு சங்க தலைவர் வைத்திலிங்கம், வெங்கடாச்சலபதி, அசோகன், ராஜமூர்த்தி, கதிர், தேசிகன், பாலச்சந்தர், நடேசன், வீரசாமி, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் வணிக நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் திரையரங்குகளில் பெயர் பலகைகளில் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகள் அதிக அளவில் இடம்பெற்று வருகிறது. இது தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை புறக்கணிப்பதாகவும் தமிழகத்தின் தாய்மொழி உரிமைக்கு பிரதிநிதித்துவமற்றதாகவும் அரசு மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முதல்வர் ரங்கசாமி உத்தரவின்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகளில் பெயர் பலகைகளில் முதல் வரிசையில் தமிழெழுத்துக்கள் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட அரசு துறைகளின் அலட்சியம் காரணமாக இந்த உத்தரவு இன்னும் முறையாக அமல்படுத்தப்படவில்லை. இதையடுத்து தமிழில் பெயர் பலகைகள் வைப்பது குறித்து போராட்டங்கள் வன்முறையாக மாறாமல் அமைதியாகவும் சட்டப்படி தொடரப்பட வேண்டியது அவசியம் என தாய்மொழி ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ் உரிமைக்காக போராடும் தோழர்கள் நேரடியாக வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை சேதப்படுத்துவது தவிர்க்க வேண்டியது சமூக ஒழுங்கையும் பாதுகாப்பிற்கும் மிக அவசியமானது எனவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம், கம்மன் கழகம் மற்றும் தமிழ்ச்சங்க அமைப்புகள் ஒருங்கிணைந்து தமிழின் உரிமை பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். உள்ளூர் தமிழ் ஆர்வலர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். வணிகர் சங்கங்கள் மற்றும் வியாபார நிறுவன பிரதிநிதிகளை அழைத்து கூட்டம் நடத்தி தமிழில் பெயர் பலகைகள் மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழ் எழுத்துக்கள் முதல் வரிசையில் இடம்பெற வலியுறுத்த வேண்டும். அரசு துறைகளும் வணிக நிறுவனங்களும் முதல்வர் உத்தரவை விரைவில் செயல்படுத்த வேண்டும். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக வன்முறையற்ற போராட்ட வழிகளையே பின்பற்ற வேண்டும் என போராடுவோர் தாய்மொழி உணர்வோடு பொதுநலத்திற்காக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது அனைவருக்கும் நினைவூட்டப்படுகின்றது. அன்பும் நேசமும் உடைய தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மொழிக்கு உரிய மரியாதையை வழங்கும் வகையில் செயல்படுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலா ரோட் ஷோ. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் சென்னையில் உள்ள தென்னிந்திய சுற்றுலா பிராந்திய அலுவலகம் ஆகியவற்றுடன் நடைபெற்று வருகிறது. இந்த ரோட் ஷோவின் முதல் நிகழ்வு புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள மாநாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய சுற்றுலாத்துறையின் தென்னிந்திய பிராந்திய இயக்குநர் வெங்கடேசன், புதுச்சேரி அரசு செயலர் மணிகண்டன் மற்றும் புதுச்சேரி பிராந்திய பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் ஆகியோர் பங்கேற்று புதுச்சேரி சுற்றுலாவின் சிறப்பு அம்சங்கள், வர்த்தக வாய்ப்புகள், பிரான்ஸ் மற்றும் புதுச்சேரி மக்களின் உறவுகள், உலகாரங்கள், புதுச்சேரி சுற்றுலாவின் முக்கியத்துவம், ஈர்ப்பு, ஆன்மீகம், சகோதரத்துவம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா வசதிகள் குறித்து எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியாவின் 60 மிக சிறந்த மற்றும் வளர்ந்து வரும் சுற்றுலா வர்த்தகர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் பங்கு பெற்று சுற்றுலா வர்த்தகர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட புதுச்சேரி கைவினை கலைஞர்களும் கைவினைப் பொருட்கள் அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கழக மாணவிகள் மற்றும் அரவல் சிரம் குழுவினர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சந்தித்து சுற்றுலா வர்த்தகம் குறித்து கலந்துரையாடி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். இந்நிகழ்வில் புதுச்சேரி அரசு தலைமை செயலர் சரத் சௌஹான் உடனிருந்தார்.
புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பில் சர்வதேச அளவில் நடக்கும் SAFF U17 சாம்பியன்ஷிப் 2025 போட்டிக்கு நடுவராக புதுச்சேரி மாநிலத்து நடுவர்களான அஸ்வின் மற்றும் முரளிதரனுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சாம்பியன்ஷிப் இலங்கையின் கொழும்புவில் வரும் செப்டம்பர் 15 முதல் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் 2 நடுவர்கள் சர்வதேச போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி நடுவராக பணியாற்றும் சாதனை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் சங்க துணைத் தலைவர் ஏழுமலை அஸ்வினை அங்கீகரித்து அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். சங்க செயலாளர் தனசேகர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெண்கள் குழு தலைவர் மணிவண்ணன் முரளிதரனை பட்டு சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் துணைத் தலைவர் மாரியப்பன் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி இருவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தார். அவருடன் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளியின் நிர்வாகி மற்றும் கல்வியாளர் அமுதவாணன் இருவரையும் தனிப்பட்ட முறையில் சால்வை அணிவித்து வாழ்த்தி பெருமையை பகிர்ந்து கொண்டார். மாநில நடுவர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் திகழ்வது புதுச்சேரி இளம் தலைமுறைக்கு ஊக்கமாக இருக்கும் வகையில் பெருமையையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அஸ்வின் மற்றும் முரளிதரன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கும் மற்றும் இளம் நடுவர்களுக்கும் பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பாக செயலாளர் தனசேகர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அரியாங்குப்பம் கும்மியின் மணவழி சுடலை வீதியில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவர் கலால்துறை மூலம் சாராய கடை ஏலம் எடுத்து கலால்துறை அனுமதி கொடுத்து ஆற்றங்கரையோரம் அதற்கான கட்டுமான பணி தொடங்கிய போது அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி இது குடியிருப்பு பகுதி, இங்குள்ள ஆற்றங்கரைக்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கோவில்களிலிருந்து திருவிழா காலங்களில் கரகம் அலங்கரித்து எடுத்து செல்ல வருவார்கள் எனவும் இப்பகுதியில் இடுகாடு இருப்பதால் இறந்தவர்களின் அஸ்தியை கரைப்பதற்கும் அவர்களுடைய ஈம சடங்குகளை செய்வதற்கும் இங்குதான் வருவார்கள் எனவும் அதனால் இங்கு சாராய கடை வைக்கக்கூடாது என்று கூறி சிமெண்ட் செட் அமைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் தூண்களை பிடுங்கி எறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் அப்பகுதிக்கு வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தி சாராய கடை ஏலம் எடுத்து உரிமையாளரிடம் இது குடியிருப்பு பகுதி, அருகில் பள்ளிக்கூடம் கோவில் உள்ளது எனவும் இப்பகுதி சுற்றுலா தலமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது எனவும் இங்கே சாராய கடை அமைந்தால் இங்கு உள்ள பொதுமக்களும் வெகுவாக பல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் எனவும் அதனால் நீங்கள் இங்கே சாராய கடை அமைக்க வேண்டாம் என கூறியதை அடுத்து சாராய கடை அமைக்கும் பணியை நிறுத்திவிட்டனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த கலால்துறை வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா பொதுமக்களுடன் பேசி சமாதானப்படுத்தினார். இதுபற்றி ஏலம் எடுத்த உரிமையாளர் செய்தியாளர்களிடம் கூறும்போது கலால்துறை மூலம் ஏலம் எடுத்து அவர்கள் அனுமதி வழங்கிய இடத்தில்தான் நாங்கள் கடை அமைக்க வந்தோம். பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி நாங்கள் இங்கு சாராய கடை அமைக்க மாட்டோம் எனவும் கலால்துறை பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத மற்றொரு இடத்தில் கடை வைப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அல்லது நாங்கள் கட்டிய டெபாசிட் பணத்தை நாங்கள் பிணையமாக கொடுத்த சொத்து பத்திரத்தையும் கலால்துறை திருப்பி தர வேண்டும் என தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. 3 கடைக்கு வந்து பாகூர், திருமாம்பாக்கம், மணவள்ளி 3 கடை வந்து மல்லிப்பட்டு ஒரு 4 கடை வந்து ஏலம் போகாமல் இருந்தது. அமௌண்ட் அதிகமாக இருந்ததுனால வியாபாரிகள் வந்து அதை எடுக்க முன் வரல. அதுக்கும் பிறப்பு என்ன செஞ்சாங்கன்னா 5% கவர்னர் சிஎம் ஃபைல் போய் 5% வந்து குறைக்கப்பட்டு அதன் பிறகு வந்து நாங்கள் வந்து மணவள்ளி வந்து 3,68,094 ரூபாய்க்கு மாத குத்தகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல, புறம்போக்கு இடத்துல நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல இந்த கடையை நாங்கள் எடுத்துருக்குறோம். நிறுவன இடத்த வந்து நம்ம நிறுத்திட்டோம். ஒரு 100 பொதுமக்களோட வந்து நம்ம நிறுத்திட்டோம். ஏன் அதை நம்ம நிறுத்துறோம்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இன்னைக்கும் 12ஆம் தேதியும் வந்து மறுபடியும் ஸ்லாப்பு தூணு எல்லோட தான் வந்து மறுபடியும் அவங்க சாராய கடையோட எல்லா இதுவுமே அவங்க பண்றாங்க. பண்ணக்குள்ள என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு பொதுவான இடம் இதுதான். ரிவர் வந்து ஃபுல்லா முடிகிற இடம் இதுதான். சுடலை வீதியோட ரிவர் வந்து பாயிண்டே அதுதான். அதே மாதிரி வந்து நம்ம டெத்துக்கோட இது வந்து எல்லாமே அஸ்தி கரைக்கிறது போறது எல்லாமே வந்து இங்கதான். சடங்கு செய்யறது போறது எல்லாமே இங்கதான் பண்ணுவாங்க. சுடலை வீதி ஒரே இருக்குன்னா சுடுகாட்டுல இருந்து நேரம் இங்கதான் வந்து எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அரியாம்பம் கோயில், இங்க மணவழி உட்பட்ட எல்லா கோயிலுமே கரகம் வந்து இங்கதான் ஜோடிப்பாங்க. ஏன்னா மெயினான விஷயம் எல்லா கடையிலுமே இந்த இடத்துல வந்து சாமி தப்படிக்கிறது எல்லாமே இந்த இடம் தான் பண்ணுவாங்க.
புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி, சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷும் மனைவி சுந்தரி முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள செல்வநாதன் வரவேற்புள்ளத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியனின் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். செயலாளர் பாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். ரமேஷு மனோஜ்குமார் நன்றியுரை வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, LNT பாட்டாளி தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் கருணாநிதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஜெகநாதன், தமிழர் களம் அழகர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன், தனுசு, நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மருத்துவர் விக்ரம், செங்கோவலன் சாமி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சுபகி, தமிழ்செல்வன், காமராஜ், சசிகலா, மணிபாரதி, பாலாஜி, சங்கர், ராஜ்குமார், கிருஷ்ணமூர்த்தி, மருத்துவர் மேனகா, நிர்மல் சிங், இளங்கோ, கார்த்திகேயன், மதியழகன், கற்பகவல்லி, ரபிக், கணக்காளர் ஆறுமுகம், கணேஷ், LNT பாட்டாளி தொழிற்சங்கத்து நிர்வாகிகள் மகேந்திரன், அலெக்சாண்டர், கேசவன், ஓசூர் தொகுதி விசிக தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விஜயன், வழக்கறிஞர் சிவசங்கரன், வீராசாமி, சிவபாலன், LNT தொழிலாளர்கள், HTL தொழிற்சங்க நிர்வாகி, திருபுவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மற்றும் பிரைட் தொழிற்சாலை தொழிலாளர்கள் பங்கேற்று சுந்தரி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மலர் வணக்கம் செலுத்தினர். சுந்தரி முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மயிலும் முருகன் திருக்கோயிலுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி புதுச்சேரியில் கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா, மகளிர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984 செப்டம்பர் 15ஆம் நாள் முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்டது. இது பெண்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் உரிமையையும் அரசியல்ல பங்களிப்பையும் எடுத்துரைக்கும் வண்ணமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகளிர் காங்கிரஸ். இதோடைய உதய நாள் செப்டம்பர் 15ஆம் நாள் இருக்கிறதுனால எங்களுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரசின் சார்பாக நாங்க பல கட்ட நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். இதுல காலையில எங்களுடைய வைசாலி வீதியில் உள்ள தலைமை கட்சி அலுவலகத்துல கொடியேற்றுதல இருந்து ஆரம்பிக்கிறோம். காலையில 8:30க்கு கொடியேற்றுறோம். அது மட்டும் அல்லாது அந்த கொடியேற்றுதல் முடிந்த பிறகு ராஜீவ்காந்தி சிக்னல்ல மாலை போட்டுட்டு ராஜீவ்காந்தி சிக்னல்ல இருந்து இந்திரா காந்தி அம்மா சிலை வரைக்கும் வரிசையாக அமைதியான முறையில நாங்க பாத யாத்திரை நடக்க இருக்கிறோம். அந்த பாத யாத்திரையில நாங்க பதாகைகள், இந்த அரசாங்கம் எந்தெந்த அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் வச்சு நாங்க பதாகைகள் ஏந்தி எங்களுடைய கொடியுடன் அமைதியா நாங்க பாத யாத்திரை நடக்க இருக்கிறோம். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழிலாளர் துறையின் மூலம் மேற்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இயற்பியல் விரிவுரையாளர் ஜீவராஜ் தொடங்கி வைத்த நோக்க உரையாற்ற தொழிலாளர் துறையின் அலுவலர் காமராஜ் மாணவர்களுக்கான மேற்கல்வி, வேலைவாய்ப்புகள், பல்வேறு தொழில் வாய்ப்புகள், அரசு திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்கினார். மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாக அமைந்த இந்த நிகழ்ச்சியை NSS ஒருங்கிணைப்பாளர்களான ஜெயமூர்த்தி மற்றும் லட்சுமி குமாரி ஆகியோர் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது.
தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட கீழக்காசக்குடி பகுதியில் உள்ள பாவேந்தர் நகர், முல்லை நகர் மற்றும் ரோஜா நகர் குடியிருப்பு வாசிகள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தங்கள் பகுதிகளில் தெரு மின்விளக்கு மற்றும் சாலை வசதிகளை அமைத்து தருமாறு கோரிக்கை மனுவை வழங்கினர். அமைச்சர் திருமுருகன் பொதுமக்களின் மனுவை பெற்றுக்கொண்டு விரைவில் அக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி கோபாலன் கடைப்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் 11ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவானது கணபதி ஹோமமும், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து கொடி கட்டுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக சக்தி கரகம் புறப்படுதல், அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல், பொங்கல் வைத்தல், செடல் போடுதல், அலகு குத்துதல், கும்பம் கொட்டுதல், அம்மன் திரு வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் நாட்டாமை வீரவேல், செயலாளர் வீரப்பன், தணிகைமலை, ஏழுமலை, அகிலன், சங்கர், துளசிங்கம், பூவரசன், சஞ்சு உட்பட ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டு திடலில் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராமசிவராஜ தலைமை தாங்கினார். ஜவஹர் மேல்நிலைப் பள்ளி சேர்மன் குருராஜ் முன்னிலை வகித்தார். சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருவாரூர் SBI மேனேஜர் ரகுநாத் ஒலிம்பிக் கோரியையும், விழுப்புரம் ஃபாரஸ்ட் அதிகாரி ராமநாதன் பள்ளிக்கூடையையும் ஏற்றி வைத்தனர். நீளம் தாண்டுதல் போட்டியை அர்ஜுனா ஹாக்கி கழக நிறுவனர் ராமச்சந்திரனும், குடியெறிதல் போட்டியை வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோரும் துவக்கி வைத்தனர். இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கபடி, கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் அஞ்சலாட்சி நன்றியுரையாற்றினார். காரைக்கால் அடுத்துள்ள கீழக்காசாக்குடிமேடு ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வருடாந்திர திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 9ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. அதில் 500க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். முன்னதாக ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் மீனவ கிராம மக்கள் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மனை வழிபட்டனர்.
புதுச்சேரி வில்லியனூர் கோவில் கோபாலன் கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு மகா உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், அவரது துணைவியார் அன்ன பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் நேரடியாக சென்று தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பொதுமக்களும் தங்களது நிறை குறைகளை தெரிவித்தனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்மியமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளித்தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து மலைமேல் வெள்ளித்தேரில் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மிஷன் வீரமங்கை எனும் மகளிருக்கான தற்காப்பு கலை நிகழ்ச்சி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் முகமது அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் கலந்து கொண்டு தற்காப்பு கலையின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் 10 நாட்கள் பள்ளியில் தற்காப்பு கலை பயிற்சியில் கலந்து கொண்ட பள்ளியின் மாணவிகள் தற்காப்பு கலையை நிகழ்த்தி காட்டினர். நிறைவாக ஈசி செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் விமன் அமைப்பின் நிறுவனர் உதவி துணை ஆய்வாளர் மோகன் நன்றி உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். Second technique. 1, 2, 3. உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்து நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 1,10,000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினார். மேலும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குக்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது ஊர் தலைவர்கள் குமரகுரு, மூர்த்தி, சிவராஜ், கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், மாஃபஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியை சேர்ந்த இந்திரா முருகன் என்ற வாடிக்கையாளர் இன்று காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அவரது புகாரில் காலாப்பட்டு இந்தியன் வங்கி கிளையில் கடந்த 5 ஆண்டுகளாக பிரச்சனை இல்லாமல் இயங்கி வந்த தனிப்பட்ட வங்கி கணக்கை கடந்த வாரம் எந்த முன்னறிவிப்பும் தகவலும் இல்லாமல் திடீரென முடக்கிவிட்டனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திரா முருகன் காலாப்பட்டு இந்தியன் வங்கி கிளை மேலாளரை சந்தித்து வங்கி கணக்கு முடக்கப்பட்ட காரணத்தை கேட்டபோது கோட்டக்குப்பம் கிளை மேலாளர் கடன் தொகை ரூபாய் 68,000 மற்றும் வட்டி ரூபாய் 1,20,000 பாக்கியாக உள்ளதால் கோட்டக்குப்பம் கிளை மேலாளர் கடன் தொகை ரூபாய் 68,000 மற்றும் வட்டி ரூபாய் 1,20,000 பாக்கியாக உள்ளதால் இதனை கட்டினால் கணக்கு திறக்கப்படும் என தகவல் வழங்கியதாகவும் கூறியுள்ளார். அதனால் இந்திரா முருகன் எதிர்பார்த்ததை விட
15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கிளிஞ்சல்கள் என்ற சுய உதவி குழுவின் வாயிலாக பெற்ற கடனை வட்டியுடன் திரும்ப செலுத்தி முடித்துள்ளதாக தெரிவிக்கிறார். ஆனால் NOC பெறாமல் இருந்ததை காரணமாக தற்போது அவ்வாறு வங்கி கணக்கை முடக்கி தடுத்து நிறுத்தப்படுவதாக புகார் அளித்துள்ளார். மேலும் கோட்டக்குப்பம் கிளையிலிருந்து தொடர்பு கொண்டவர்கள் ஒரு தொலைபேசி நம்பரை வழங்கி கடனை ஒரே தவணையாக ரூபாய் 10,000 செலுத்தினால் மொத்த கடனை முடித்து வைப்பதாக வாடிக்கையாளர்கள் உறவினர் குமாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிராக இந்திரா முருகன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை பெற்ற உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் துணை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கி கிளைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காலாப்பட்டு இந்தியன் வங்கி மேலாளர் சஞ்சய்குமார் மற்றும் துணை மேலாளர் அஸ்வின்குமார் உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து பதில் தெரிவிக்க 2 நாள் அவகாசம் கோரினார். வாடிக்கையாளரும் வரும் திங்கட்கிழமை பதில் வழங்கப்படுமாறு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் காலாப்பட்டில் பரபரப்பான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தர்மபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன், பொற்செழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லத்துறை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர். அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வீரமங்கை திட்டத்தின் கீழ் காவல்துறையின் மூலம் 10 நாட்கள் தற்காப்பு பயிற்சி பட்டறை மாணவிகளுக்கு நடைபெற்றது. அப்பயிற்சி நிறைவு விழாவில் மாணவிகளின் தற்காப்பு பயிற்சிகளின் அரங்கேற்றம் நடைபெற்றது. இவ்விழாவில் காவல்துறை உதவி ஆய்வாளர் அமுதா மற்றும் காவல்துறை பயிற்றுநர்கள் ஆனந்தி, அவினா, பிரவீனா, பவித்ரா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி சிறப்பிக்கப்பட்டனர். இவ்விழாவிற்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் அமுதா தலைமையேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி சிறப்புரை வழங்கினார். தமிழ் ஆசிரியர் மாலதி வரவேற்புரையாற்றினார். சமூகவியல் ஆசிரியர் வளர்மதி முருகன் நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறார். அந்த வகையில் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட இரும்பை ரோடு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் பகுதியில் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல வழியின்றி பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் வகையில் காணப்பட்டது. இதனை உடனடியாக திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசனிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தூய்மை பணியாளர்களை கொண்டு உடனடியாக அடைப்பை சரி செய்து கொடுத்தார். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பொதுமக்களிடம் கூறுகையில், வாய்க்காலில் குப்பைகளை போட வேண்டாம், அது குப்பை தொட்டி அல்ல, கழிவு செல்வதற்கான வாய்க்கால், குப்பை தொட்டியில் மட்டுமே குப்பைகளை போட வேண்டும் என்று பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மாதம்
வருடந்தோறும் பௌர்ணமி அடுத்து வருகின்ற 5வது தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி அம்மனை வழிபட்டால் எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் நீங்கி நம்மை காத்து அருள் புரிவதாகவும், வராகியை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் பாகூர் கொம்பியின் பாகூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தில் தேய்பிறை பஞ்சமி திதி வழிபாடு நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக பொடி, அரிசி மாவு, வில்வ இலை பொடி, அருகம்புல் பொடி, பால், தயிர், குங்குமம், இளநீர், பன்னீர், சந்தனம் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் 108 அர்ச்சனை செய்து பஞ்சமுக தீபாராதனை ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் வாழை இலையில் பச்சரிசி வைத்து தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வராகி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பச்சையப்பன் மற்றும் ஆலய அர்ச்சகர் ராஜேந்திரன் குருஜி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வானரப்பேட்டை ஸ்ரீ ஆதிபராசக்தி ஆலய பார்சாகி வார்த்தல் விழா மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, கரகம் புறப்பாடு, அபிஷேக ஆராதனை செய்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 7 மணிக்கு பம்பை உடுக்கை வர்ணித்தல், கும்பம் படையல் ஆகியவை நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கௌரவ தலைவர் மணி, ஆலோசகர் ஆறுமுகம், தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் ரமேஷ் பாபு, துணைத் தலைவர் பப்பூஸ், துணை பொருளாளர் அருள் செல்வம் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைஷால் வீதியில் செயல்பட்டு வரும் இப்காப்ஸ் மருத்துவமனையின் 81வது நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது. இப்காப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கண்ணன், துணைத் தலைவர் சுரேஷ் மற்றும் செயலாளர் காதர் முஹைதீன் ஆகியோர் சார்பில் இப்காப்ஸ் புதுச்சேரி இயக்குநர் ஸ்ரீதர், வைத்திய ரத்ன கேப்டன் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தலைமை உரையாற்றினார். விழாவில் எம்காப்ஸ் மருத்துவர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எம்காப்ஸ் மருத்துவர் கல்பனா நன்றி கூறினார். புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த 6 வருடமாக மேக்கப், பியூட்டிஷியன், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலைகளை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. மேலும் வெளிநாடுகளிலிருந்து பல பெண்கள் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகிறார்கள். அதேபோன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பெண்களுக்கு இலவசமாக கல்வியை ஜெனிஃபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் 19வது பேட்ச் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதனையொட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து ஜெனிஃபர் கூறும்போது, தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த துறையில், அதாவது மேக்கப் துறை மூலியமா நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, பிளாஸ்டிக் தூக்கி போடாம ரீசைக்ளிங் மெத்தட அந்த ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியர் பண்ணலாம். பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், ரப்பரா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலுமே அதை நம்ம ரீசைக்ளிங் மெத்தட்ல உபயோகப்படுத்திக்கலாம். சோ இது மூலியமா பூமியில மழைநீர் சேகரிப்பு அதிகமாக்கப்படும். அண்ட் அது மட்டும் கிடையாது, பூமிக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாம இருக்கும்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.